வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி அவங்கள பொண்ணு பார்க்க எல்லாரையும் வர சொல்ல எல்லாரும் கிளம்பி இருக்காங்க. ஆனால் பாண்டிக்கு மட்டும் மனசு செட் ஆகவே இல்லை. எதையோ யோசிச்சு குழப்பிக்கிட்டு அவர் வண்டி எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு தள்ளி போய் நின்றுடுறாரு. வானதி வீட்டில் எல்லாரும் பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க இவங்க வரலன்னு வசந்த் வானதியை கடிச்சு கொதறிட்டு இருக்காரு. வானதி சேரனுக்கு ஃபோன் பண்ண இதோ புறப்பட்டுட்டோமா, பாண்டிக்காக தான் வெயிட்டிங்னு சொல்ல மணி 7:50 ஆகுது. அதுக்கப்புறம் தான் பாண்டி போனையே ஆன் பண்ண சோழனோட கால் வருது. டேய் வானதி ஏன் வரலன்னு கேட்டுட்டே இருக்கு, எங்கடா இருக்க நீ பாட்டுக்கு வெளியே இருக்கேன்னு சாவகாசமா சொல்ற. உன்னை தேடி மெக்கானிக் ஷாப்புக்கு போனா அங்கேயும் நீ இல்ல, என்ன தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்க. டேய் நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைக்க கூடாதுங்கிறாரு பாண்டி. டேய் நான் இருக்க காண்டுல நீ என்ன சொன்னாலும் தப்பா தாண்டா நினைப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் பொண்ணெல்லாம் பார்க்க போக வேணாண்டா அப்படின்னு பாண்டி மெதுவா சொல்ல. என்னது பொண்ணெல்லாம் பார்க்க போக வேண்டாமா? டேய் என்ன எங்களை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? எல்லாரும் ரெடியாகி உட்கார்ந்துருக்கோம் வீட்டுல, இப்ப வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அதிர்ச்சியும் கோவமா கத்துறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மிட் நைட் மசாலா மாதிரி நீங்க மிட் நைட்லயே பொண்ணு பார்க்க போலாம். இல்லடா நான் சொல்றத கேளு, பொண்ணு பார்க்கலாம் போக வேணான்னு பாண்டிய அழாத குறையா சொல்றாரு. ஏய் என்னாச்சுன்னு சொல்லுடா, ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க. நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சொல்றேங்கிறாரு பாண்டி. வைக்கிறேன்டா நான் ஒரு போனை வச்சுட்டு. டேய் 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 இருடா ஒரு நிமிஷம் டேய் அப்படின்னு கட்டான போனை கத்திக்கிட்டு தப்புன்னு கையில அடிச்சுக்கிறாரு சோழன். என்ன சொல்றான் இவன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வண்டி எடுக்கிறாரு. வானதி வீட்டுல எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. காத்து நின்னுட்டு இருந்த அவங்க அம்மா இப்ப அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் மாத்தி கடிகாரத்தை பாக்குறாங்க. எனக்கு தான் தெரியுமே அவனுங்க எல்லாம் எதுக்கும் ஆக மாட்டானுங்கன்னு, சொன்னா எவனாவது கேட்டா தானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு வசந்த். வானதி வாழ்க்கையாக்க பார்க்க வசந்த் அவரை முறைக்கிறாரு. வானதி தலையில இருக்க பூவெல்லாம் பூத்து அப்படியே கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருது. அவங்க முகமும் வாடிட்டு இருக்கு. மெதுவா எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற வானதியோட மாமா. மச்சான் நான் அப்படியே கிளம்புறேன் மச்சான், இனிமேல அந்த பையன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல மச்சான். பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான், எதுக்கு வீணா வம்பு பிடிச்சுக்கிட்டு பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும், கட்டி வச்சிடலான்னு நினைச்சுதான் உங்ககிட்ட பேசினேன். பொண்ணு பார்க்க வர சொல்லியும் வராம இருக்கிறத இன்னைக்குதான் நான் பாக்குறேன் மச்சான். அந்த பையன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு மச்சான் அப்படின்னு வானதியோட அப்பா கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்க. வானதி உச்சி கொட்டிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் சலிப்பும் வெறுப்புமா முகத்தை திருப்பிக்க. ஏன் வானதி இவனையா தேடி போய் லவ் பண்ண? இதுக்குதான் பெத்தவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்றது. இனிமேலாவது இவங்க பேச்ச கேட்டு வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்ல. கேட்டுக்க நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுன அப்படின்னு வானதியோட அம்மா வானதி அவங்க அண்ணனையும் மாறி மாறி பாக்குறாங்க. வானதி பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாங்க. நீ தாம்மா அவனை பெருசா பேசுன, ஆனா பொண்ணு பார்க்க கூட அவன் வரல பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் எழுந்து வெளியே போக. ஏய் என்னாடி இது? என்னமோ நாங்க தான் உங்களை சேர்த்து வைக்க மாட்டோன்னு பக்கம் பக்கமா பேசுன. உனக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி பொண்ணு பார்க்க வரவும் சொல்லியாச்சு, அதுக்கு வந்து நிக்கவே அந்த குடும்பத்துக்கு துப்பு இல்ல, அவனை நம்பி கல்யாணம் வரைக்கும் யோசிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கரெக்டா தான் கேட்டு விடுறாங்க. இததான் நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சை யாரு கேட்டீங்கன்னு வசந்த் சொல்ல. அவங்க அம்மா அவரை முறைக்கிறாங்க. அவன் பிளானே வேறமா அப்படின்னு வசந்த் சொல்ல. இன்னமும் விட்டு கொடுக்க விரும்பாத வானதி பேசாம இருந்துரு சொல்லிட்டேன், நானே காண்ட்ல இருக்கேங்கிறாங்க. ஐச்சிப்ப அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல. இப்ப என்னத்துக்குடி அவங்கிட்ட எகிர்ற? இப்ப அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? அவன் சரியா தானே சொல்றான். ஆரம்பத்துல இருந்தே அந்த பாண்டி வேணான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். சரி தரிகெட்டு ஆடுறியே, அப்படியாவது உன்னைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தானே வர சொன்னோம். கண்ணாலத்தை பேசி முடிச்சு உன்னை அவனுக்கு கண்ணாலம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவும் எடுத்தாச்சு, இன்னும் அவன் வரல, அதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. வானதி பதில் இல்லாம நிக்கிறாங்க. அவங்க அப்பா ரொம்பவே டிசப்பாயின்மெண்டோட உட்கார்ந்துருக்க. எரிச்சலும் கோவமா இருக்காரு வசந்த். ஏய் இங்க பாருடி, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இத்தோட அவனை பார்க்க போறது, அவன் கடையில மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்குது, இந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா வானதியை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி வண்டியை வந்து நிறுத்திட்டு வீட்டு வாசல்ல வந்து நின்னு வானதின்னு கூப்பிடுறாரு. வானதி வேகமா வெளியே போறாங்க. எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள பாண்டி மறுபடியும் வானதின்னு கூப்பிட வானதி வந்து நிக்கிறாங்க. என்ன பாண்டி 6 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இப்ப மணி 8 ஆகுது, வர்ற நேரமா இது, வா அப்படின்னு வானதி பாண்டியோட கைய பிடிச்சு உள்ளர கூட்டிட்டு போறாங்க. பாண்டியும் உள்ளர வர. ஏய் அப்படின்னு மிரட்டலோட எழுந்திருக்கிறாரு வசந்த். டேய் சும்மாருடா அப்படிங்கிற வானதியோட அப்பா. என்னப்பா நீ அப்படின்னு கேட்க. அப்பா நீ இருப்பா அப்படிங்கிற வானதி. பாண்டி நீ மட்டும் வந்திருக்க, வீட்டுல யாரும் வரலையான்னு கேக்குறாங்க. பொண்ணு பார்க்க நீ மட்டும் தனியாவா வருவ அப்படின்னு வானதி கேட்க. பாண்டி அமைதியா இருக்க. எல்லாரும் பாண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்பா என்ன இதெல்லாம்? நாங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணா இப்படி 8 மணிக்கு வர
வந்த சொந்தமெல்லாம் கிளம்பியே போயிட்டாங்கப்பா அப்படின்னு அவர் ஒரு கூட்டமே வந்து உட்கார்ந்து கிளம்பி போன மாதிரி சொல்றாரு. ஆத்திரத்தோட நின்னுட்டு இருந்த வானதி அம்மாவும் பொண்ணு பாக்குறது கூட உங்களால நேரத்துக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்க வானதி தான் ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. உங்க கோபம்லாம் எனக்கு புரியுது, அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன சொல்ல போறேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. நான் பண்ணினது தப்பு தான். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு எல்லாரும் எங்க வீட்டுல கிளம்பி ரெடியா தான் இருந்தாங்க, நான் தான் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன பாண்டி என்ன பேசுறேன்னு வானதி பார்த்துட்டு இருக்க. ஏன் லவ் மட்டும் பண்ணிக்கலாம், கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம்னு நினைச்சியா அப்படின்னு வசந்த் கேட்க பாண்டி ரொம்பவே சங்கடமா அவரை பாக்குறாரு. நான் உனக்கு எத்தனை கால் பண்ணேன் பாண்டி, அப்படி எங்க போன நீ, ஏன் பாண்டி என்ன நீ இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்னு வானதி கேட்க, இல்ல வானதி வீட்டுல எல்லாரும் ரெடியா தான் இருந்தாங்க, நான் தான் வர முடியாம போயிடுச்சு, அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேங்கிறாரு பாண்டி. எத்தனை மன்னிப்பு தான்ப்பா நீ கேப்ப, இப்ப என்னதான் சொல்ல வர, இன்னைக்கு வர முடியல வேற ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர போறேன்னு சொல்ல போறியா அப்படின்னு சலிப்பும் எரிச்சலுமா கேக்குறாரு வானதியோட அப்பா. இல்லங்கிற பாண்டி, என்னால இப்பத்திக்கு வானதிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பாண்டி சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க வானதி. இன்னாயா இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட வானதி அம்மா அவங்க அப்பாவை பார்க்க, நினைச்சேன்டா நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கன்னு லவ் பண்ணலடா, அல்ட்டி விடணும்னே திரியறடாங்கிற மாதிரி வசந்த் பாக்குறாரு. வெரி குட்ரான்னு கையை தட்டுறவரு நல்லா ஊர் சுத்தணும், கடையில உட்காந்து நல்ல மணிக்கணக்கா பேசணும், நான் கல்யாணம்னு வந்துட்டா அப்படியே பேக் அடிச்சிருவல்ல அப்படின்னு நக்கலா கேக்குறாரு வசந்த். வானதி ரொம்ப சங்கடமா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, வானதியை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னதான் முழுசா சொல்லி தொலைங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா உடனே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு பாண்டி சொல்ல, பாண்டி அப்படின்னு வானதி கூப்பிடுறாங்க. இரு வானதி நான் பேசி முடிச்சிடுறேங்கிற பாண்டி. எங்க எல்லாருக்குமே மூத்தவர் சேரன் அண்ணன், அவருக்கு இன்னமுமே கல்யாணம் ஆகல, அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி கல்யாணம் பண்ணலான்னு எல்லாருமே கேட்டு கேட்டு பொண்ணு கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு தான் நினைக்கிறேன்னு பாண்டி சொல்ல, இதுதான் ஊருக்கே தெரிஞ்ச கதையாச்சே, இதுல என்ன இருக்கு புதுசா அப்படிங்கிற மாதிரி சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு வசந்த். இப்பதான் அண்ணன் அவர் கூட வேலை பார்க்கிற அனீஷோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கு, ஆனா அந்த பொண்ணு வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, அடேங்கப்பா எப்படிலாம் கம்பி கட்டுறான் அப்படின்னு காமாட்சி வாயில விரல வச்சுட்டு பாக்குறாங்க. முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு தோணுச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல, அட கடவுளே இவனுக்கு இருக்கிற புத்தியில 1000ல் 1 பங்கு இருந்திருந்தா கூட என் குடும்பம் எவ்வளவோ நல்லா இருக்குமே தலையில அடிச்சுக்கிறாங்க காமாட்சி. அண்ணன் இருக்கும்போது நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு வீட்லயும் கேட்பாங்கல்ல, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது 2 தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு அண்ணனை தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு பாண்டி கேட்க, கேளியா கேளு, இவன் குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறான் எவ்வளவு பேசுறான், ஆனா அதுல ஒரு துளியாவது உன் பிள்ளைக்கு இருக்குதா, பொண்ணுன்னு உன்னை நாமளும் பெத்து வச்சிட்டோம் அப்படின்னு வெறுப்பா ஹஸ்பண்ட பாக்குறாங்க காமாட்சி. நொந்து போய் நிக்கிற வானதி, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா பாண்டி, இதெல்லாம் பேசிதானே பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு வானதி கேட்க, வானதி நேத்து தான் உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னே சொன்னேன், திடீர்னு இன்னைக்கு பொண்ணு பார்க்கவும் வர சொல்லிட்ட, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க டைமே இல்ல, எங்க வீட்லயும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க, ஆனா நான் அண்ணனை பத்தி யோசிக்கணும் இல்ல, முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி வெறுப்பா பாத்துட்டு இருக்க, மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, எங்க அண்ணனை பத்தி உனக்கே தெரியும்ல, அது தனக்காகலாம் எதையுமே யோசிக்காது, கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருந்தா கூட அது அதை பத்தி கவலையே படாது, அதுக்காக என் அண்ணனை எப்படியோ போகட்டும்னு விட்டுற முடியுமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வானதி அப்படிங்கிற பாண்டி கைய கூப்பி என்ன மன்னிச்சிடுங்க, திடீர்னு பொண்ணு பார்க்க வான்னு சொன்னது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இதை யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், என் அண்ணனுக்கு கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் வானதிய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்லி முடிக்க வானதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் கதையா, இன்னைக்கு சொன்னபடி பொண்ணை பார்த்துட்டு இதே விஷயத்த சொல்லி இன்னொரு 4-5 மாசத்துல கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு காமாட்சி கொஞ்சம் நியாயமா கேக்குறாங்க. அது உண்மையும் கூட, ஆனா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது இவங்களுக்கு, இப்படி வர்றேன்னு சொல்லிட்டு எங்களை காக்க வச்சுட்டு எதுக்கு எங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு வானதியோட அம்மா கேட்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சல, நான் எதுவும் செய்யல, எங்க வீட்டுல எல்லாரும் பொண்ணு பார்க்க ரெடியா தான் இருந்தாங்க, நான் தான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, சை இவெல்லாம் ஒரு ஆளு, இவனதெல்லாம் ஒரு குடும்பம், அது வேற இங்க வரணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க வானதி அம்மா. ஒருவேளை அண்ணனுக்கு கல்யாணம் ஆக கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டா உங்களுக்கும் அது சங்கடமா தானே இருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, அவங்க அப்பா அப்படியே அசையாம நிக்கிறாரு. உங்க எல்லாரையும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கிறாரு பாண்டி. அது சரி,
அப்பனா இப்போதைக்கு உடனே கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கலாம்ல. இவ எப்ப பாரு உன் கடையிலேயே குந்திக்கிட்டு இருக்கிறதும், நீங்க ஊர் முழுக்க சுத்துறதும், இத அக்கம் பக்கத்து ஆளுங்க பார்த்து உன்னை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்றதும், எங்களுக்கு எதுக்குப்பா இந்த அசிங்கம்? கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிற வரைக்கும் எங்களை அசிங்கப்படுத்தாம இருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப நிதானமா நியாயமா கேக்குறாரு ஆட்டோக்காரரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. வேணும்னா கல்யாணம் முடிவாகிற வரைக்கும் நான் வானதிய பார்க்காம கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல அதிர்ச்சியோட நிமிர்ந்து பாக்குறாங்க வானதி. ஓகே, எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாக்குறாரு வசந்த். அது பரவாயில்ல, ஆனா நாங்க இன்னைக்கு வராம இருந்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னமோ சொல்றப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் பாக்குறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நானே என் வீட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வானதிய பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாருக்கும் சப்புன்னு இருக்கு. அது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தாம நீங்க சொல்றபடியே நாங்க நடந்துக்கிறோம், நான் வர்றேன்னு பாண்டி வெளியே போக, சே போடா அப்படின்னு பாண்டி போக வானதி பயங்கர வருத்தத்தோட பாத்துக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு ஏகப்பட்ட கனவுகளை கண்கள்ல சுமந்துட்டு இருந்த வானதி இப்ப அப்படியே காணல் நீர் மாதிரி பாக்குறாங்க எல்லாத்தையும். அவங்க அம்மா டொப்புன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. வெளியே வர்ற பாண்டி வண்டிக்கிட்ட வந்து வண்டியோட ஹேண்ட்பேரை பிடிக்க வானதி பின்னாடியே ஓடி வர்றாங்க. பாண்டி ஒரு நிமிஷம் இருன்னு அவங்க கூப்பிட, பாண்டி அப்படியே திரும்பி பாக்குறாரு. என்னை ஏமாத்திட்டல, நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு வானதி கேட்க, ப்ளீஸ் வானதிங்கிறாரு பாண்டி. உனக்கு டைம் வேணும்னு நினைச்சிருந்தா நீ இதை எப்ப என்கிட்ட சொல்லி இருக்கணும். இப்படிதான் என் குடும்பத்தை வெயிட் பண்ண வச்சு அசிங்கப்படுத்துவியா அப்படின்னு வானதி கோவமா கேட்க, அப்படிலாம் இல்ல வானதி, எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நடந்துருச்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே டைம் இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன சும்மா டைம் இல்லைன்னு சொல்ற? இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாத சொல்லிட்டேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இன்னைக்கு கூட நான் காலையில உங்ககிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா பேசினேன். உங்ககிட்ட அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல. அப்பவே இதை நான் யோசிச்சிருக்கணும். இப்படி நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு வானதி கோவமா கத்த, வானதி அப்படின்னு தவிப்பா கூப்பிடுறாரு பாண்டியன். பேசாத சொல்லிட்டேன். எந்த குடும்பத்து முன்னாடி உன்னை தூக்கி வச்சு பேசினனோ அவங்க முன்னாடி என்ன அவமானப்பட்டு நிக்க வச்சுட்டல அப்படின்னு வானதி சொல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாண்டிக்கு பக்குவம் இல்ல. ஐயோ வானதி, நான் அப்படிலாம் நினைக்கலடி அப்படின்னு சொல்ல, சும்மா நடிக்காத பாண்டி. உனக்கு என்ன நேரமா இல்ல? காலையில கூட நான் உன் கடைக்கு வந்து இன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வர போறத வச்சு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு பேசினேன். அப்பவாச்சும் நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு வானதி கேட்க, என்னால சொல்ல முடியல வானதிங்கிறாரு பாண்டி. அது எப்படி சொல்ல முடியாம போகும்? எல்லாரையும் வெயிட் பண்ண விட்டு வராம இருக்க தைரியம் இருக்கு, போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் தவிக்க விட தைரியம் இருக்கு. ஆனா எனக்கு டைம் வேணும்னு என்கிட்ட சொல்ல உனக்கு நேரம் இல்லையா? தைரியம் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க வானதி. நான் சொல்லியிருந்தா நீ கோவப்பட்டிருப்ப வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, இப்ப என்ன நான் உங்ககிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கேனா? இல்ல இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நீ மட்டும் அப்பவே இதை என்கிட்ட சொல்லி இருந்தா நான் பக்குவமா வீட்டுல சொல்லி வேற மாதிரி சொல்லி இருப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டி தலை குனிஞ்சு நிக்கிறாரு. வானதி சொல்றது ரொம்ப கரெக்ட். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லலன்னா இப்படிதான் உறவுகள் ஒண்ணுமில்லாம போகும். ஆனா நீ அப்படி பண்ணாம வர்றேன்னு சொல்லி ஏமாத்தி என் வீட்டு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இருக்க அப்படின்னு வானதி சொல்ல, அப்படி இல்ல வானதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேங்கிறாரு பாண்டி. அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, நமக்கும் இப்பதான் புரியுது, ஒரு குடும்பம்னா அந்த குடும்ப குத்துவிளக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் குடும்பமா இருக்கும். அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கிற அளவுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய வச்சிருப்பாங்கன்னு நமக்கும் நல்லா புரியுது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நீ பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்ட. அங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாண்டி சொல்ல, உன் அண்ணனுக்கு பொண்ணு ரெடியா தானே இருக்கு, நினைச்சா அவங்க எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமேங்கிறாங்க வானதி. ஆனா அது எப்பன்னு உங்களுக்கு தெரியாதே வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் நீ கொடுத்த வார்த்தைக்காகவாவது உன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம்ல. வந்துட்டு கூட கல்யாணத்தை லேட்டா பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். இப்படி வராம இருந்ததுதான் தப்புன்னு உனக்கு தோணலையா பாண்டி? எல்லாத்துக்கும் நியாயம் பேசுவியே, இதுல எங்க போச்சு உன் நியாயம் அப்படின்னு கண்ணகி மாதிரி கேக்குறாங்க வானதி. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க குடும்பத்துல இருக்க பொண்ணு, அவளுக்கு இது எவ்வளவு பிரச்சனையாகும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சங்கடமாகும்ல பாண்டி யோசிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் இதை வீட்லயாவது கலந்து பேசி முடிவெடுக்காம வண்டி இருக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு மொபைல ஆஃப் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப பொறுப்பான பையன்னு நினைச்சிட்டு இருந்த பாண்டி இன்னைக்கு அப்படியே தலைகுப்புற விழுந்துட்டாரு எல்லார் மனசுல இருந்தோம். என் அப்பா கேட்கும் போது நீ என்ன சொன்ன? வானதி கிட்ட பேசாம இருக்கிறது கூட எனக்கு ஓகேன்னு சொல்ற, என்ன கழட்டி விட பாக்குறியா நீ அப்படின்னு வானதி கேட்க, ஏய் அப்படிலாம் இல்லடி அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படிதான் பாண்டி
அப்படின்னு வானதி சொல்ல, உன்னை ரொம்ப பிடிக்கும் வானதி, ஆனா உடனே கல்யாணம்னு யோசிக்க முடியல அப்படின்னு குழப்பத்தோட சொல்றாரு பாண்டி. பிடிக்கும்னு சொன்னா அவங்கள சங்கடப்படாம பாத்துக்கணும் பாண்டி. அப்போ என் அண்ணன் சொல்ற மாதிரி சும்மா கடலை போட்டு காலத்தை கழிக்கலான்னு பாக்குறியா நீங்கிறாங்க வானதி. அப்படியே வாயில போட்டுருவேன் பாத்துக்கோ, என்ன பேச்சு இது அப்படின்னு பாண்டி கோவப்பட, சும்மா எகிராத, நீ பேசுறது அப்படிதானே இருக்கு, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதோ, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா, 4 மணில இருந்து பட்டு சேரிய கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நீ வருவன்னு நான் உட்கார்ந்து இருந்தேன், ஆனா நீ போனை ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னு கூலா சொல்ற அப்படின்னு வானதி கேட்க, பாண்டி தவிப்பா இப்படியும் அப்படியும் பாக்குறாரு. அவருக்கு பதில் சொல்லணும், ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணுங்கிறது இல்ல, இங்க இருந்து தப்பிச்சா போதுன்ற மாதிரி தான் இருக்கு அவர் பார்வை. ஏன் யோசிக்கிறதுக்கு உனக்கு வேற நேரமே கிடைக்கலையா? மொத்த குடும்பத்தையும் காக்க வச்சுட்டு தான் யோசிப்பியா நீ? நேரம் ஆக ஆக என் வீட்டுல என்ன அந்த கேள்வி கேக்குறாங்க. இவன் தான் வேணும்னு சொன்னல, பொண்ணு பார்க்க கூட வரமாட்டேங்கிறான், இவனையா தேடி தேடி லவ் பண்ணுன்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்ற? என் அண்ணன் என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? கடைசியில் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீ வச்சுட்டல என்ன அப்படின்னு அழுகையும் ஆத்திரமா கேட்குறாங்க வானதி. வானதி அப்படின்னு பாண்டி தவிப்பா கூப்பிட, எனக்கு இப்ப நல்லா புரியுது பாண்டி, உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் என் அப்பா கிட்டேயே வந்து என்னை பார்க்காம இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருக்கிற, அவ்வளவுதான் இல்லை நான் உனக்கு அப்படின்னு வானதி அழுகையும் ஆத்திரமா கேட்க, நான் அப்படி சொல்லல வானதி அப்படிங்கிறாரு பாண்டி. போதும் பாண்டி, இனிமே நீ சொன்ன மாதிரியே நம்ம பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், நான் உன்னை தேடி உன் கடைக்கு வந்தா என்ன செருப்பால் அடி அப்படின்னு வானதி சொல்ல, ஏன் இப்படிலாம் பேசுற நீங்கிறாரு பாண்டி. அவரோட வார்த்தையில உண்மையே இல்லையோன்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. நானும் ரொம்ப ஓவரா தான் உன்னை தேடி தேடி வந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நானும் தான் பாக்குறேன், அவங்களெல்லாம் பசங்க தான் தேடி தேடி வர்றாங்க, ஆனா உன் பின்னாடி நான் வந்து என் மரியாதையை நானே கெடுத்துக்கிட்டேன். இப்ப சொல்றேன் பாண்டி, நீ என்ன கல்யாணம் வேண்டான்னு சொல்றது? நான் சொல்றேன், எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையே இல்லை, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல, வானதின்னு தவிப்பா கூப்பிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இனிமே எல்லாமே முடிஞ்சிருச்சு வானதி, இனிமே உன் வாழ்க்கையில இல்லவே இல்ல, என் வாழ்க்கையில இனிமே பாண்டின்னு ஒருத்தன் இல்லவே இல்ல அப்படின்னு வானதி ரொம்ப கோவமா கத்த, வானதி அப்படின்னு கைய பிடிக்கிறாரு. சீ விடு, இங்க பாரு, நான் சொன்னதுதான், உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன கஷ்டப்படுத்தின நீ எல்லாம் இனிமே நல்லாவே இருக்க மாட்ட, என்னை ஏமாத்திட்டு நீ எங்கேயாவது போய் நல்லா இருக்கலாம் நான் சொல்லவே மாட்டேன், நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து நீ நல்லாவே இருக்க மாட்ட, இனி நான் உன்னை தேடி வந்தா என்ன செருப்பு அடி, முடிஞ்சது பாண்டி, எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வேகமா திரும்பி வீட்டுக்குள்ள போக, வானதி 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து கைய பிடிக்கிறாரு பாண்டி. விடு அப்படின்னு வேகமா கைய புடுங்கிக்கிற வானதி அங்க ஆட்டோவுக்கு முட்டு கொடுக்கிற கல்ல எடுத்து, இனிமே என் பின்னாடி வந்த அப்படியே கல்லால் அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன்னு கல்ல தூக்குறாங்க. கடுப்பாகி அதை தூக்கி போட்டுட்டு, இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல, இந்த வானதிய மொத்தமா மறந்துரு, இதானே உனக்கும் வேணும், இனிமே என் முகத்திலேயே முழிக்காத சொல்லிட்டேன், போ இங்க இருந்துன்னு கையில இருக்க கல்ல தூக்கி போட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க வானதி. வானதி கோவப்படாத வானதி, பிளீஸ் வானதி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாண்டி பின்னாடியே போக, படக்குன்னு உள்ளர போய் சடக்கு கதவை அடிச்சு சாத்துறாங்க வானதி. வானதி வானதி கதவை தோற அப்படின்னு கண்கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு பாண்டி. வானதி வாயாடி தான், சுயநலவாதி தான், எதையும் புரிஞ்சுக்காம பேசுறவங்க தான், ஆனா அவங்க பாண்டி மேல வச்சிருந்த அன்பு அளவில்லாதது, ஈடு இணையே இல்லாதது. அன்புன்னு ஒண்ணு இருந்தா மத்தது எல்லாமே அடிபட்டு போயிடும். வானதியும் சின்ன பிள்ளைதான், சின்ன பிள்ளைத்தனம் நிறைய இருக்கு, அதனால அவங்களை இந்த அவசர புத்தியில இருந்தும் சுயநலத்துல இருந்தும் கண்டிப்பா மாத்தி இருக்கலாம். ஆனா பாண்டியன் வானதியை மொத்தமா தொலைச்சி அவர் தலையில அவரே மண்ணெல்லி கொட்டிக்கிறாரு. வானதி அப்படின்னு கதவு தாழ்பால பிடிச்சு ஆட்டி பாக்குற பாண்டி அப்படியே திரும்பி நடக்கிறாரு, திரும்பி பாத்துக்கிட்டே நடக்கிறாரு, அப்படியே நெத்திய தேய்ச்சிக்கிட்டே யோசனையா வண்டிக்கிட்டு வர்றாரு. மறுபடியும் சங்கடத்தோட வானதி வீட்டை திரும்பி பாக்குறாரு. வானதி செஞ்சது ரொம்பவே கரெக்ட். பாண்டின்ற ஒத்த மனுஷனுக்காக எல்லாத்தையும் எதிர்த்து நின்னவங்க அவங்க. இனி எந்த நம்பிக்கையில அவங்க பாண்டிய நம்ப முடியும்? வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ற பாண்டி மறுபடியும் ஒரு தடவை வானதி வீட்டை பாத்துக்கிட்டே போறாரு. இங்க சோழன் வீட்டுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. நிஜமாவாடா பாண்டியா அப்படி சொன்னா அப்படின்னு சேரன் கேட்க, பின்ன நான் என்ன கற்பனை பண்ணியா சொல்லுவேன்? அவன் தான் பொண்ணெல்லாம் பார்க்க போக வேண்டாம், வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேக்குறாரு சேரன். அதெல்லாம் அவன் சொல்லலன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா நடேசன் எல்லாரும் என்னடா இதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு மொபைல பாத்துட்டு இருக்காரு பல்லவன். அப்பப்ப நிமிந்து பார்த்து ஏதோ சாட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட காயத்ரிக்கு அப்டேட் பண்றாரோ என்னமோ. என்னடா ஆச்சு அவனுக்கு? காலையில கூட நல்லா தானே இருந்தான், திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில வைங்கிற மாதிரி, அப்ப நான் என் சட்டையை கழட்டிடலாம்ல
அப்படின்னு கேக்குறாரு நடேசன். இவர் ஒருத்தர் சோழன் பார்க்க ராத்திரி இதுக்கு மேல என்னைய கொண்டு போய் எங்கேயும் பொம்மை மாதிரி உட்கார வைக்க மாட்டீங்களே, இந்த லட்சணத்துல என்னை இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் வேற அப்படின்னு அவரு குத்தி காட்ட சோழன் வெறுப்பா பார்க்க பல்லவன் ஒரு நம்டி சிரிப்பு சிரிச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அவரோட சாட்டிங்க. எல்லாம் ரொம்ப சங்கடமா இறுகி போய் நிக்கிறாங்க. சே, இந்த வீட்டுல இருந்து நாம போகவே முடியாது போல இருக்கே அப்படின்ற நினைப்பு அவங்க முகத்துல நல்லா தெரியுது. பாத்தியாப்பா, இந்த பாண்டி பையன் பொறுப்பானவன் நினைச்சுக்கிட்டு இருந்த எப்படி பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சேரன் கேட்க, இத்தனை வருஷமா கூட விழுந்த உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு என்னன்னே தெரியுங்கிற மாதிரி பாவமா பாக்குறாங்க நிலா. அங்க பொண்ணு வீட்டுல வேற எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு பொண்ணு பார்க்க வேண்டாம்னு சொன்னா என்னடா அர்த்தம், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பாண்டி ஊத்தி மூணு தெரியாம சொல்லிட்டு இருக்காரு சேரன். நிலா தவிப்பா பாத்துட்டு இருக்க பல்லவன் உதட்டுல புன்னகையோட சாட்டிங்ல ஈடுபட்டு இருக்காரு. வெளியே வண்டி சத்தம் கேட்க சேரன் எட்டி பாக்குறாரு. பாண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் கண்ணை கூசுற அளவுக்கு வர, அதோ அவனே வந்துட்டான்ல, அவங்கிட்டயே கேப்போங்கிறாரு சோழன். வண்டியை நிறுத்திட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு வர்றாரு பாண்டி. ஓகே, ஒரு பெரிய கச்சேரி நடக்க போகுது, இனிமே போனை பார்த்துட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு அவசர அவசரமா சாட்டிங்க க்ளோஸ் பண்றாரு பல்லவன். நடேசன் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிறாரு. பாண்டி உள்ளரவர, டேய் வாடா அப்படிங்கிற சோழன் ஒரு நிமிஷம் மண்டையை காட்டுங்கிறாரு. அவர் தலைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே மண்டையில அடிக்கடி பட்டுருச்சா என்னன்னு கேக்குறாரு சோழன். என்னடா பண்றேங்கிறாரு பாண்டி. இல்லடா, அடிபட்டு நட்டுக்கிட்டு கழண்டுருச்சான்னு செக் பண்றேன், எங்க காட்டு பாப்போம் அப்படின்னு மறுபடியும் பாண்டியோட தலைய குனிய வைக்கிறாரு சோழன். டேய்னுட்டு இருக்காரு அவரு. டேய் சும்மா இருடா. ஏய் பாண்டி, எதுக்குடா பொண்ணு பார்க்க போக வேணான்னு சொன்ன அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. ஐயோ, இதுங்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே, தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியலன்ற மாதிரி திருத்தன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க நிலா. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு தோணுச்சுன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்ல, நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சேட்டிங்க தொடர்ந்துட்டு இருக்காரு பல்லவன். நிலா அப்படியே ஆச்சரியமா பார்க்க, டேய் எதுக்கு உனக்கு திடீர்னு அப்படி தோணுச்சு, அந்த பொண்ணு வீட்டுல யாரும் ஒத்துக்காதப்பவே அந்த பொண்ணு பைய தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துச்சு இல்ல, அந்த பொண்ணு நீயே லவ் பண்றீங்க இல்லடா, இப்பதானேடா அந்த பொண்ணை பெங்களூருக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்த, ஏண்டா இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கும் நமக்கும் எவ்வளவு சண்டை நடந்திருக்கு, எல்லாத்தையும் மறந்து இப்பதான் அந்த குடும்பம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து நாம வரலன்னு சொன்ன எப்படிடா அப்படின்னு ஏக கவலையோட கேக்குறாரு சேரன். பாண்டி அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்க, சாரி நின்னுட்டு இருக்க, சொல்லுடா பாண்டிங்கிறாரு இவரு. டேய் அண்ணன் தான் கேக்குது இல்ல, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு தோல்ல தட்டுறாரு சோழன். அண்ணே ஆமாண்ணே, என்னென்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு மெல்ல தலையை தூக்கி கேட்கிறாரு பல்லவன். இல்லண்ணே, எனக்கு கல்யாணம் வேணான்னு தோணுச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல, போடா பைத்தியக்கார பசங்களா அப்படின்னு நடேசன் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஓகே, அப்ப இதுவும் புட்டுக்குச்சா அப்படிங்கிற மாதிரி பல்லவன் அவரோட லவ்வ கண்டினியூ பண்றாரு. அதிர்ச்சியோட பாக்குற சேரன் அதான் ஏன்னு கேக்குறாரு. உனக்கு கல்யாணம் ஆகாம நான் எப்படின்னே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தியாகி பாண்டியன் ஒரு காரணத்தை சொல்ல, நினைச்சேன் இதத்தான் சொல்லுவேன் நினைச்சேன்டா அப்படின்னு கையில குத்திக்கிறாரு சோழன். டேய் பாண்டி, ஏன் கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சேரன் கேட்க, டேய் பாண்டி அப்படி இருந்திருந்தா முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே, பொண்ணு பார்க்க போறோன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்ப திடீர்னு வேணான்னு சொல்ற அப்படின்னு இத்தனை நாளா முட்டாளா தெரிஞ்ச சோழன் இப்ப திடீர்னு புத்திசாலியா தெரியுறாரு. நிலாவும் அதானேங்கிற மாதிரி பாக்குறாங்க. இல்லடா, அவங்க திடீர்னு உடனே இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க, பொண்ணு பார்க்க வர சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்கிறாரு பாண்டி. சோழன் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க சேரன் வெறுப்பா பாத்துட்டு இருக்காரு. பல்லவன் இத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஏன் லவ் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி சந்தோஷமா சாட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு த்ரில்லுக்காக லவ் பண்ணி வச்சியான்னு சோழன் கேக்குறாரு. அதானே அப்படின்ற மாதிரி பல்லவன் பார்த்துட்டு மறுபடியும் குனிஞ்சிக்கிறாரு. அப்படிலாம் இல்லடா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அப்படின்னு நம்பாம மிரட்டுறாரு சோழன். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்க இப்படி உடனே பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, அதையும் மீறி எனக்கு எதுக்குன்னு இப்ப கல்யாணம், முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு அப்புறம் எனக்கு பாத்துக்கலாங்கிறாரு பாண்டி. அவன் வேணா பேசுவான், அவன் வேணா செய்வான், அவன் வேணா முடிவெடுப்பான், என்னமோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு நடேசன். என்ன பாண்டி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி நிலா கொஞ்சம் உள்ளர இருக்க கண்ணை வெளியே கொண்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி பாண்டியையும் சேரனையும் பாத்துட்டு இருக்காங்க. சேரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல, கஷ்டப்பட்டு புடவை கட்டினதெல்லாம் வேஸ்டாங்கிற மாதிரி நிலா யோசிச்சுட்டு இருக்க. பாண்டிக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும்னு வானதி வீட்டுக்கு வந்துருவாங்க, அடுத்து உங்களுக்கும் கல்யாணம் ஆகி சந்தாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவருக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சுக்கிட்டு அப்படியே செல மாதிரி நிக்கிறாரு சேரன். எல்லாமே நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சமா உயரத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்ப இந்த பக்கம் நிலா இப்படி சொல்றாங்க, அந்த பக்கம் பாண்டி இப்படி சொல்றான்.
எல்லாமே அப்படியே தலை குப்புற அதெல்லாம் பாதாளத்துல விழுந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவரு கலங்கி போய் நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.